அனைவருக்கும் நல்லதே நினைக்கும் மிதுன ராசி அன்பர்களே வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வரும். அதாவது குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க. இவங்க வந்து பார்க்குறதுக்கு ஏதோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி கோவக்காரவங்களாட்ட தெரியலாம். ஆனால் குடும்பம் அப்படின்னு வந்துட்டா, இல்லை நண்பர்கள் அப்படின்னு வந்துட்டா ஒரு வாக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கன்னா அதில் வந்து கண்ணும் கருத்துமாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்கங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்கங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி சின்ன வயசில் 6லேருந்து 60 வயசு வரலும் இருக்காங்க அப்படின்னா, 90 வயசு வரலும் இருக்காங்கன்னா கூட வைங்க. அவங்க வந்து அந்தந்த வயதுக்குரிய கஷ்டங்கள் அதாவது அதாவது கஷ்டம்னு சொல்லாது, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. இவங்க குடும்பத்துக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி தேசம்லாம் போய் பயணம் செஞ்சு, அங்கேருந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை பிரிஞ்சு எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்காக தான். அவங்க நம்ம அங்கே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. இப்போ ஒரு வேலை கிடைக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுனா இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மட்டும் எழுதுவாங்க, அதை மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம எழுதுறோமா, சரி நம்ம கூட இருக்கவங்களும் எழுதட்டும். அதனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல குணங்கள் கொண்டவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்கங்க. உங்களுக்கு வந்து புதன் வந்து ராசிநாதனாக இருக்குங்காட்டி ரொம்ப புத்திசாலித்தனம் கொண்டவங்க. ரொம்ப அறிவு நுட்பமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு வேலையை எப்படி செய்யறது, இப்படி இப்போ ஒரு பொறுப்பாக இருக்கணும், இல்லாட்டி இதை இது செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுல தெளிவான ஆளுங்க இவங்க. இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒன்று ஒரு தப்பே செய்கிறாங்க, இல்லை ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க வந்து அதை அதை செஞ்சால் ஒரு நல்ல லாபம் வரும், இல்லை நல்ல இடத்துக்கு போகலான்னு தெரிஞ்சால் கூட அதை வேடிக்கை அதாவது அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்கிற வந்து அவங்களுக்கு வேணால் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்கன்ட்டு. அதை தாண்டி இவங்க அந்த இதில் அந்த மாதிரி நேர்மை வழி தவறி என்றைக்கும் போகவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரவங்க வந்து 2 விதமாக இருக்குதுங்க. கொஞ்சம் பொருளாதார நிலையில் நல்லா இருக்கவங்க இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரவங்க எப்பயுமே எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆனால் பொருளாதார சூழ்நிலை வந்து ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கிறப்ப மனதால் நினச்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலை வேணால் இருக்கலாம். ஆனால் பொருளாதார நிலையில் நல்லா இருக்கவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இவங்களால நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, படிப்புக்கான தேவைகள் உதவி செஞ்சுருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, இல்லை ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தாங்கன்னா அதை தீர்க்கறதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஒரு குடும்பம்னா பல குடும்பங்கள் வாழ வைக்கிறதுக்காக இவங்க தன்னோட அதாவது எப்படி சொல்லுவாங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு போக மீதி நம்ம உதவி செய்வோங்க. அப்படி கிடையாது. கைக்கு வர காசை அப்படியே உதவி செய்யக்கூடிய நற்குணம் கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரவங்க. ராசிநாதன் வந்து புதனுங்க. புதன்னே யாருங்க? புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர். சொல்லவா வேணும்? இவர் மிதுன ராசிக்காரவங்க வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாகி அவங்கள ஒரு குழந்தையே இருந்தாலும் சரி, அவங்க வந்து படிப்பறிவு, பொது அறிவு, புத்திசாலித்தனத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காதுங்க. இவங்க வேணால் சொல்லலாம், ஐயோ என் பசங்க இல்லாட்டி என்னோடய பிள்ளைங்க மிதுன ராசி தாங்க எங்கே படிக்கிறான், அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் புக்கே பார்ப்போம். 2 பொண்ணுங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, இல்லாட்டி பக்கத்து வீட்டு குழந்தையோட நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, எழுதுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் இவன் புக்கை திறக்கிறது கூட கிடையாது அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புக்கை நம்ம அவங்க வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில் புத்திசாலித்தனவங்க. அவங்க அதை நோட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலையே கேள்வி ஞானம் பெற்றவங்க. அதனால் நீங்கள் பார்த்தா ஏதோ படிக்காதவங்களாட்ட தெரிலாம். ஆனால் வந்து இவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்களேன். அது கொஸ்டினவோ எக்ஸாம்லேயோ பார்த்தீங்கன்னா, இவன் என்னப்பா படிக்காத மாதிரி இருந்தான், ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான் இல்லை ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிறவங்க மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க ஆசிரியர்களை கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக, திறமையான பசங்க, திறமையான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. ஒருவேளை ஒரு சில குழந்தைங்களோ, இப்போ ஒரு பெரியவங்களோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது அந்த டைம் நம்ம இதாகிருது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அந்த தகுந்த சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்காமே தவிர, இவங்க வந்து அவங்களோட முயற்சியையும் புத்திசாலித்தனத்துக்கும் என்றைக்கும் கொஞ்சம் கூட சளைச்சவங்களே கிடையாதுங்க. புதன் பகவான் அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர். ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ எல்லாம் இருந்தும், எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சும், புத்திசாலித்தனமும் செஞ்சும் இருந்தும், ஆனால் மிதுன ராசிகள் படாத கஷ்டங்கள் கிடையாது, கவலை கிடையாது, அவமானங்கள் கிடையாது. புரியுதுங்களா?
இவங்க வந்து அவ்வளோ அறிவுரை சொல்கிறவங்க, புத்திசாலித்தனம் கொண்டவங்க. இவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீமுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பொறுமையாக பாசமாக இருந்தாங்கன்னா, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ, நம்மளே ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ பொறுமையாக ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதேமாதிரி கோவம் வராது. வந்துட்டா வந்துட்டா அப்படின்னா எப்படி? அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் லெவல். அது ஒன்று தாங்க இவங்களுக்கு பிரச்சனை. கொஞ்சம் நிதானமா இருக்கணும். மத்தபடி படிப்புல வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு நல்ல உங்க அதிபதி புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்குங்காட்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்புக்கான உங்களுக்கு படிப்பு கிடைக்கும். படிப்புக்கான வேலை கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் இந்த பொருளாதாரம், பணம் சம்மந்தப்பட்ட பேங்க்கு இந்த மாரி வேலையில பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரவங்க வந்து தொழில் வணிகம், தொழில் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரவங்க நெறைய அந்த மாரி வேலையில தான் அதிகமா இருப்பாங்க. அப்புறம் மிதுன ராசிக்காரர் வந்து ஆசிரியர்களா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்கள், அதாவது எப்படி படிப்பு சொல்லிக் குடுக்குறதுன்னு ஒரு விதம் இருக்குங்க. அந்த அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரவங்கங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. அதனால இப்போதைக்கு நீங்க வெளியூர் வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, தேசம் கடந்து தேசம் போய்லாம் சம்பாதிச்சு குடும்பத்த காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. கண்டிப்பா. எதுக்காக கணவன் மனைவி வந்து நல்லா இருக்கணும், அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும், பெத்தவங்கள நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு தானே போறாங்க. அதுக்கான நல்ல அம்சங்கள் இந்த டைம்ல இருக்குதுங்க. தேசம் கடந்து தேசம் நீங்க போய் தேசம் விட்டு தேசம் கடல் கடந்து நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா, அதுக்கு சிறந்த காலம். உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்குது. அங்க போனீங்கன்னா நல்ல லாபமும் கிடைக்குது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீங்க வந்து குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல நிலைமைய குடுக்குறாரு. இவங்க வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு நல்லது உதவி கேட்ட நேரத்தில உதவிலாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு சரிவுல இவங்க இப்ப கஷ்டத்தில இருந்த டைம் தான். பொருளாதாரத்தில ரொம்ப சரிவு ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்பப்பட்ட அவமானங்கள் யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. உதவி செஞ்சவங்களே இவங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பொருளாதாரத்த நல்லதா குடுக்குறாரு குரு பகவான். இப்ப குடுத்தாங்கன்னா உடனே அவங்களாம் எனக்கு செஞ்சேன் அத்தனை பேத்துக்கு நான் செஞ்சேன். எனக்கு ஒருத்தவங்க கூட செய்யல. நான் இனிமேல் அவங்களுக்கு செய்ய மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க கிடையாதுங்க. அது அவங்க செய்யாம இருக்காங்கன்னா, அது அவங்க செய்யாம போயிட்டு போறாங்க. அதுக்கான பழிபாவங்கள் அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. என்னோட குணம் இதுதாங்க. என்ட்ட இல்ல, இருந்ததுன்னா செய்வேன். இப்ப இருக்குது. இருந்தப்ப செஞ்சேன். இல்லாதப்ப எனக்கு ஒருத்தர் செய்யல. இப்ப மறுபடியும் இருக்குதுன்னா, கண்டிப்பா என்ட்ட யாராவது உதவின்னு கேட்டா நான் அவங்களுக்கு செய்வேன். அப்படிங்கிற நற்குணம் கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், எல்லாத்து மேலயும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 2 எல்லாம் சண்டை போட்டுக்கிற மாரியோ, ஒரு அதாவது அவங்க கருத்துக்கும், இவங்க கருத்துக்கும் ஒத்து போகாத மாரி இருக்கும். ஆனா இவங்க இதுக்கு இடையில நீங்க போயிறாதீங்க. அவங்கலாம் சேர்ந்துக்குவாய்ங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நற்குணம் கொண்டவங்க தான். அந்த பாசத்தினால ஒரு அதீத பாசத்தினால ஒரு சண்டை வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாரி தாங்க. மத்தபடி குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அன்பான உள்ளம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரவங்க. இப்போ வந்து குரு பகவான் அதுக்கு தகுந்த மாரி பொருளாதாரத்தையும் குடுக்குறாரு. பொருளாதாரம் இல்லாமயே இருந்தா கூட எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யணும், எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க. பொருளாதாரத்த நெறையா குடுக்குறப்ப சும்மாவா இருப்பாரு? நல்லா இருக்குது. அதே மாரி இவரோட அதிபதியான புதன் பகவான் அவருக்கு நல்லதே செய்ற மாரி, புதன்கிழமை எதெல்லாம் விஷயங்களையும் நீங்க வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாரி காலகட்டங்கள்ல நீங்க செய்யறப்ப, உங்களுக்கு இன்னும் அது அனுகூலமா இருக்குங்க. ஒரு வீடு வாங்குறது, நகை வாங்குறது, பொருள் சேர்க்கறது, வண்டி வாகனம் வாங்குறது, இல்ல ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு படிப்புக்கான ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாரி ஒரு வெளிநாட்டு வேலைக்கான அப்ளிகேஷன் போடுறது, இதே மாரி நான் வந்து வேலைகளை புதன், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகள்ல நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அதாவது அதோட அனுகூலம் இன்னும் அதிகமா இருக்குங்க. நீங்க வந்து புதன்கிழமை வந்து இந்த வாரத்துல வர புதன்கிழமைலாம் உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு உற்சாகமா இருக்கிற மாரி தோணும் உங்களுக்கு. அந்த புதன்கிழமையில நீங்க வந்து நவகிரகங்கள போய் வழிபட்டீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. இனம் புரியாத கவலை இருந்தது போய், இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்ம இன்னும் எல்லாத்தையும் சாதிக்கல, இன்னும் பொருளாதாரத்துல முன்னேறணும் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு மாரி ஒரு செஞ்சிரலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. நீங்க அதனால புதன்கிழமை தோறும் நவகிரகங்கள போய் வழிபடுங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க வந்து புதன்கிழமை வந்து நீங்க தொட்டது தொடங்குங்கிற மாரி அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அது அதீத லாபத்த குடுக்குங்க. அப்புறம் சூரிய பகவான். அவரும் நல்லாதாங்க இருக்கிறாரு. அவர் வந்து மிதுன ராசிய பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம். எல்லாம் அவமானப்பட்டுருக்கலாம். எல்லாம் பட்டுருப்பீங்க. அதிலிருந்து எவ்வளோ வேலை எல்லாம் செஞ்சா கூட நமக்கான மதிப்பு மரியாதையும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, பண உயர்வு, பொருளாதாரம் எல்லாம் கிடைக்க போகுது. என்ன ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் கஷ்டம். வேலையில உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்போ 4 மணி
நேரம் செய்கிற வேலையாக இருந்தால் 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். ஆனால் அதுக்கான பொருளாதார வரவு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், மிதுன ராசிக்காரவங்களாம் வேலை செய்கிறதுக்கு அஞ்சக்கூடியவங்களா? அப்படிலாம் கிடையாது. அடுத்தவங்க வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். இன்றைக்கி நம்ம செய்கிறோம், நான் ஒருத்தவங்களால உடம்பே முடியல, உங்களுக்கு செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நற்குணம் கொண்டவங்க. அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அது வேறு. ஆனால் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க தான். அதனால் வேலைக்கு அஞ்சுற ஆள் கிடையாது. வேலை சுமை வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கான பொருளாதார வசதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்கார். செவ்வாய் சரியில்லைனாவே மெயினாக என்ன பண்ணுவார், உடல்நிலையில் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வருவார். அந்த அந்த அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ வேலை அதிகமாக இருக்குது, அதனால் அப்புறம் சாப்பிட்லாம், இப்போ சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. அதுமாதிரி வேலை அதிகமாக இருக்குது, இங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே ஒரு வேலை இருக்குது, வண்டியில் வேகமாக போகலாம் செய்யலாங்கிற அதை கொஞ்சம் பார்த்து போங்க வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தோடு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அந்த வேலையை மட்டும் முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம உடல்நிலையையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் உங்களுக்கு செவ்வாய் வந்து இவ்வளோ தான், அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம ஒரு வேலை அதிகமாக இருக்கும், நம்மளே ஒரு படபடன்னு செய்யும் இல்லைங்க, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக, நிதானத்துக்கு சொந்தக்காரவங்க தான் நீங்கள், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லதாங்க கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார நிறைவு கொடுக்குறாரு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுக்குறாருங்க. நீங்கள் வந்து திடீர்னு கோயிலுக்கு போவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க. என்னடா அது, எப்பயுமே ஒரு விஷயத்த சொன்னோம்னா 1000 தடவை யோசிச்சு செய்வேன், திடீர்னு வண்டி வாங்குற, திடீர்னு வீடு கட்டுற, கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிம்மதி தான் தரப்போகிறாருங்க. உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா பலனை கொடுக்க போகிறாருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை தாங்க. சந்திரனோட வேலையே என்ன, நம்ம புத்தியை குழப்பி விட்றதான், பழைய விஷயத்தை யோசிக்க வைக்கிறது, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத யோசிக்கிறது, அது மட்டும்தான். அதை நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் மனதை கட்டுப்படுத்தல மிதுன ராசிக்கு அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் சுதாரணமாக இருக்கணும். அப்போ வந்து வியாழக்கிழமை அது வரும். உங்களுக்கு வந்து குரு பகவானுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சால். அது வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போங்க, முருகன் கோவில், ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து எனர்ஜி தெரியும். அது குறிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சிவபெருமானை போய் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அந்த தியானம் உங்களுக்கு அந்த ஒரு நுண் அறிவை கொடுப்பாருங்க. ஒரு நீங்கள் ஆல்ரெடி அப்படி தான் இருப்பீங்க, தெளிவாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு. அங்கே போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, திருநீர், உங்களுக்கு வந்து குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அத்தனை வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்ல மாற்றம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்குங்க. அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி மட்டும் கைவிடாமல் பண்ணணுங்க. சந்தோஷம், உங்களுக்கு எவ்வளோ துக்கத்தை கொடுத்தாங்களோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கெலாம் போகிறீங்கன்னா திருநீர் வாங்கி கொடுக்குறோன்னு வைங்க, அந்த திருநீரை வாங்கி நீங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி அங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த திருநீரை வரவங்க எடுத்து வைக்க அவங்க ஒரு சந்தோஷமாக தானே அவங்களோட இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. தீமை செஞ்சவங்களுக்கு தாங்க தீமை கிடைக்கும், நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லதான் கிடக்கும். நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பீங்க, அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு திருப்பி வரப்போகுதுங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வந்து படிப்பு கொடுத்துருப்பீங்க, அறிவை கொடுத்துருப்பீங்க, மெடிக்கல் செலவு பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உறவினர்கள், நண்பர்கள், எத்தனை பேர்த்துக்கு எத்தனை உதவி செஞ்சுருப்பீங்க. அத்தனையும் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய அந்த புண்ணியெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம், குடும்பத்தில் ஒற்றுமை, பொருளாதாரத்தில் வரவு, அப்புறம் வந்து திருமணம், காது குத்து, கல்யாணம், குழந்தை பேர், இந்த மாதிரி அத்தனையும் நடக்க போகுது. நீங்கள் தான் வந்து அதை வந்து தெளிவாக எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, மறுபடியும் போய் பழசில் மாட்டிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. ஆனால் யாரையும் நம்பி எந்த ஒரு வலையிலையும் சிக்கிக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா நிம்மதியாக இருங்க. நீங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா இருந்தாவே நீங்களே நிம்மதியாக இருப்பீங்க, கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ராகு பகவான், கேது பகவான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னா நல்லா தான் இருக்காங்க, நல்லது தான் கொடுக்க போகிறாங்க.
ராகு வந்து பொருளாதார மாற்றம் தான் கிடைக்க போகுதுங்க. பொருளாதார நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சோகமா இருந்திருப்பீங்க இல்லைங்க, அந்த காலம்லாம் போயி, இப்போ வந்து நல்லா இருப்பீங்க. ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ வந்து நைட் தூங்க போறப்போ ஒரு பிரச்சனை இருக்கும். காலைல எந்திரிச்சா ஒரு பிரச்சனை, மதியம் ஒரு பிரச்சனைன்னு இருந்திருக்கும். இப்போ வந்து மன நிம்மதியோட இருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது எந்தெந்த இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ! இப்போ மிதுன ராசிக்காரவங்க சின்ன பையனா இருந்தாங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறது, படிப்பு அந்த மாரி ஒவ்வொரு அந்தந்த வயசுக்குரிய பிரச்சனைகள் தீர்ந்துக்கிட்டே வருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? கேது பகவான் நல்லா இருந்தா என்ன பண்ணுவாரு? எதிரிய கூட நண்பரா மாத்திருவாரு. இத விட என்னங்க நமக்கு நம்ம பேசாட்டுக்கு வேலைய பார்த்துட்ருப்போம். தேவையில்லாம வந்து ஒ ஒரு கஷ்டத்தையோ, எதையோ ஒண்ண குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாய்ங்க. ஆனா, அது எதிரிகளே தானா வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட பேசுறப்ப, பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேசாட்டுக்கு தான் இருப்போம். பிரச்சனை நம்ம தேடி தானே வருது. அந்த பிரச்சனையே இல்லைங்கிறப்ப, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா இருங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்தில வந்து முன்னேற்றம், எல்லா வகையிலயும் முன்னேற்றம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மை செய்யுது. சில கிரகங்கள் வந்து நன்மை செய்யலினாலும், பல நன்மைகள் நடைபெறுது. என்ன நம்ம வந்து வேலை அதிகமா இருந்தா, அதில பொருளாதார உறவு வருது, நல்லது நடக்குது, எல்லாமே ஓகே. ஆனா, எவ்வளோ வேலை பார்த்தாலும், நம்ம உடல்நிலையையும், நிதானத்தையும் கையில பிடிக்கணும். இப்போ அவசரமா போகணும், ஒரு பக்கம் போய் 4 பக்கம் வேலை பார்க்கணும் அப்படின்னோம்னா, அதுக்கு தகுந்த டைமிங்க செட் பண்ணிக்கிட்டு, கரெக்ட்டா அந்த அவசர அவசரமா கிளம்புறது, வேகமா போறது, சாப்பிடாம போறது, இந்த மாரி இல்லாம, கரெக்ட்டா அத மட்டும் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா, நல்லா இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. வாழ்க்கையில வந்து சிவபெருமான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமைச்சு குடுக்க போறாருங்க. அந்த வாழ்க்கைய வந்து நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தி, எந்த வலையில சிக்காம போனீங்கனாவே, சூப்பரா இருக்க போறீங்க. வாழ்க வளமுடன். ஓம் சிவபெருமானே போற்றி, போற்றி, போற்றி.